Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபி வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா ஸ்ரீலங்கட பருப்பு வடைய பர்ஃபெக்டாக ஆரோக்கியமாக வீட்டிலே எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை நல்லா அரித்து உறைஞ்சி கழுவணும். மணல் எல்லாம் மிக்கும் இல்லையா, அதை சுற்றி நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 மணித்தியாலம் நல்லா ஊற விட்டுறணும். சரியாக 3 மணித்தியாலத்துக்கு பிறகு பருப்பு வந்து நல்லா ஊறிந்துச்சு. தண்ணியெல்லாம் வார வச்சுட்டு ஜாரில் ஃபுல்லாக போட்டு நிறக்காமல் இப்போ நான் காட்டுற அளவுக்கு கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு லேசாய்க்கும். இந்த அரைக்கிற செய்முறையை நான் ஃபுல்லாகவே போட்டிக்கிறேன். ஏண்டா அதில் தான் நாங்கள் நிறைய பேர் பிழை விட்டுருவோம். அப்போ எங்களோட பருப்பு வடை வந்துட்டு மொரப்பாக வராது. இதை அரைக்கிறேன்னு சொல்கிறத விட நொறுக்கி எடுக்கணும். அதை எப்படின்னு பார்ப்போம். கரண்டி ஒன்றை பின் துண்டை கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் காட்டுற மாதிரி சும்மா நொறுக்கிட்டு இடைக்கிட இப்படி கிளறியே தான் நீங்கள் எடுக்கணும். ஒரே அடியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை வந்து கிறிஸ்பியாக வராது. வடையிட அந்த கலவை வந்துட்டு சரியாக வரதுக்கு கொஞ்சம் முழுசான பருப்பும் ஈக்கணும், கொஞ்சம் பருப்பு நொறுங்கிக்கணும், அதோட கொஞ்சம் அரைப்பட்டிக்கணும். இது 3 மொண்டுக்கு சேர்ந்து ஒரு கலவையை எடுத்தீங்க அப்படின்னா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்போ அரைச்ச பிறகு வந்துட்டு உங்களோட வடையிட அந்த பருப்பு கலவை வந்துட்டு இப்படி தான் நீக்கணும். முழு கடலை மீக்கணும், அதோட கொஞ்சம் நொறுங்கின கடலை மீக்கணும், கொஞ்சம் அரைப்பட்டு மீக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லேசாக வடை செய்யலும் வைக்கும். அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வடை வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். நான் இன்றைக்கி இந்த வடைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை சின்னதாக அதோட மெல்லிசாக அரிஞ்செடுத்திக்கிறேன். அதோட கொஞ்சம் காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்துக்கலும், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பச்சை கொச்சிக்காவும் சேர்த்துக்கலும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கட்டாயமாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாய்க்கும். இதெல்லாம் அளவுக்கு மிச்சம் போட்டிங்க அப்படின்னாலும் வடை வெடிக்க தொடங்கிடும். நான் செய்கிற இந்த அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். அதோட கொஞ்சம் நச்சீரகம் விதையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் மாசி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக அந்த சின்ன கூனி அப்படி இல்லாட்டி சின்ன நெத்தலி சேர்க்கலும் நல்ல மணமாய்க்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பை பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து இந்த கலவைக்கு கணக்காய்க்கணும். அப்போ உங்களோட வடைக்கு வந்து சரியாக வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து கூடிரும். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி வடை செஞ்சுக்கலும். சில பேருக்கு நல்லா தட்டையாக செஞ்சால் விருப்பம், சில பேருக்கு நடுவில் கொஞ்சம் சதையாக இந்த விருப்பம். அப்போ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலும். இப்போ நீங்கள் வந்து தாச்சிக்கு கணக்காக தான் வடை செய்யணும். வடை செஞ்சு போடக்கல எப்போவுமே குறைஞ்ச நெருப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு எல்லாம் செஞ்சு போட்ட பிறகு அளவான நெருப்பை விட கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு பக்கம் நல்ல நிறம் வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு பெரட்டி போடணும், இல்லாட்டி வடை வந்து உடஞ்சி போய்த்திரும். இப்போ 2 பக்கமும் பெரட்டி நல்ல ஒரு பொன்னிறம் வந்த பிறகு உங்களுக்கு இறக்கிறேலும். எப்படி இந்த வடையிட அந்த பர்ஃபெக்டாக இறக்குற பதத்தை கண்டுபிடிக்கிற அப்படின்னா நாங்கள் போட்டிக்கிற அந்த வெங்காயம்
நான் காட்டுற மாதிரி இப்போ நான் இறக்கக்கலை காட்டுற மாதிரி அந்த நிறம் வந்த பிறகே உங்களுக்கு இறக்கிறேலும், இல்லை அதை விட கிறிஸ்பியாக உங்களுக்கு வேணும் அப்படின்டா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வைக்கலும் உங்களோட விருப்பம். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கும். வெங்காயம் வந்து இந்த கலர் வந்த பிறகே நீங்கள் இறக்கி வச்சிடணும். இதை விட வச்ச அப்படின்றாலும் வடை வந்து தீஞ்சு போய்த்திரும். அப்போ பார்த்து இறக்கிக்கோங்க. கட்டாயம் இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.